ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முருகராஜ். இந்த வீடியோவில் தெரிவிக்கப்படும் தகவல்கள் அனைத்தும் எஜுகேஷனல் பர்பஸ்க்கானது. எந்த ஒரு முதலீடையும் செய்வதற்கு முன்பு உங்களுடைய ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைசிஸை செய்து கொள்வது நல்லது. கிளீன் சயின்ஸ் டெக்னாலஜியை பொறுத்தளவுக்கு அது வந்து நல்ல டாப்ல இருந்து கீழே வந்து இப்போ தான் ஒரு கன்சால்டேஷன், அதாவது ரொம்ப நாளாக கன்சால்டேஷன்ல இருந்து இப்போ தான் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து 1980 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான ஒரு நல்ல பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 1420 ரூபா, அதாவது 1500 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த 1900 ஃபர்ஸ்ட் டார்கெட்டான 1980 தாண்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 2150 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2150 வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். டாடா கெமிக்கல்ஸ்லேயும் ஒரு நல்ல பிரேக் அவுட் தெரியுது. இது வந்து நல்ல பிரேக் அவுட் கொடுத்து மேலே போய்கிட்டு இருக்கு. ஒரு ஷார்ட் டைமில் இது வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக ஒரு 1110 ரூபாயும், அதை தாண்டுச்சுன்னா 1214 போகிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சோனா பிஎல்டபிள்யூ ப்ரிசிஷன் கம்பெனியை பொறுத்தளவுக்கு மந்த்லி கேண்டில் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் தெரியுது. இது வந்து கப் அண்ட் கேண்டில் ஃபார்மில், அதாவது அந்த கப் அண்ட் கேண்டில் இதில் ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு எஃப்ஐஎஸ் வந்து நல்ல ஃபைவ் பண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி எதுவும் டெப்ட் வந்து ரொம்ப கம்மியான கம்பெனி, அதாவது நல்ல கம்பெனியாக தெரியுது. இது ஒரு வாரத்தில் இதோட ப்ரீவியஸ் கையான 843 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான நல்ல சாத்தியம் இருக்குது. குஜராத் கேஸை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் தெரியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் போட்டு இப்போ தான் பிரேக் அவுட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து வரும் வாரத்தில் இல்லை ஒரு மிட் டேர்ம் இல்லை ஷார்ட் டேர்மில் 525 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டிச்சு அப்படின்னா 576 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான ஒரு நல்ல பாசிபிலிட்டி இருக்குது. வீடியோவில் வரும் தகவல்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.